எனக்கு மட்டும் இல்ல, நம்ம கொங்கு சைடு மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா, இது சாம்பார் சாதம் தான். அதுவும் இந்த மாதிரி கொழன்னு செஞ்சு, கூட ஏதாவது சிப்ஸ், ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது, அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். ரெசிபி ரெடி பண்றதுக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 1/2 கப் பருப்ப ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறி வந்துருச்சு. இது ஒரு குக்கர்ல மாத்திட்டு, கூடவே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், 4 பல் பூண்டு, 4 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுவே சூப்பரா வெந்து வந்துரும். அகைன் இன்னொரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில், கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு தாராளமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். இனி தக்காளி, நீங்க விருப்பப்படுற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 1 ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காய் சூப்பரா வெந்து வந்துருச்சு பாருங்க. அதே போல சாதமும் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இனி இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி கொதிக்க விட்டு உள்ள சேர்த்து நல்லா கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபைனலா கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணுங்க.